கடந்த 2 தினங்களாக தமிழகத்துல பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய செய்தி, நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் வந்துட்டு வெளியிடுவதற்கு தடை வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? தடை அப்படின்னு சொன்னா யார் தடை பண்ணியிருக்கா? தமிழக அரசு தடை பண்ணியிருக்கா? மத்திய அரசு தடை பண்ணியிருக்கா? இல்ல இவங்க செஞ்ச தவறுதலால தடை பண்ணியிருக்காங்களா? இல்ல இவங்களே திட்டமிட்டு படத்தோட விளம்பரத்துக்காக தடை அந்த மாதிரி பில்டப் பண்ணுங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 60-70 படம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், தயாரிப்பாளர், மற்ற இவங்களுக்கெல்லாம் டெக்னிக்கலான ஆட்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சென்சார் போர்டுடைய ரூலை மதிக்காமல் சென்சார் போர்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க செய்ய பண்ணாமல் இவர்கள் நாங்கள் ஒரு பெரிய படம்னு சொல்லி தேதியை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சென்சார் போர்டில் போய் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது சிக்கல் வருகிறது. இதுதான் இன்றைய நிலை. அந்த படம் திட்டமிட்டு சர்ச்சைக்கு உள்ள ஆக்கக்கூடிய ஒரு படமாக மாற்றி வருகிறார்கள். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலில் இருக்காங்க, அப்போ அரசியலில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ உலக சுற்றுவாளின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அதிமுக ஆரம்பிக்கும் போது உருவாக்குனாங்க. அப்போ இதே போன்ற ஒரு சர்ச்சைகள் பெரிய அளவில் ஆகி அரசு நெருக்கடி கொடுத்து தியேட்டர்கள் கொடுக்கப்படாமல், சொல்லப்போனால் அன்றைக்கி பத்திரிகைகளில் கூட விளம்பரங்கள் கொடுக்காத அளவுக்கு அரசு கடுமையான முறைகளை நடந்து கொண்டதாக நம்ம தகவல்லாம் படிக்கிறோம். சொல்லப்போனால் தினமணி பத்திரிகையில் முழு பக்க விளம்பரம் கொடுத்த ஒரே படம்னு பார்த்தீங்கன்னா அது உலக சுற்றுவாளிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியிருக்கு. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய உலக சுற்றுவாளியின் படத்தை தியேட்டர் கிடைக்கலாம் என்னுடைய சாந்தி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது ஆளுங்கட்சியுடைய நெருக்கடி. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க, சென்சார் போர்டு தான் பிரச்சனை, சென்சார் போர்டில் உள்ள காட்சிகள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை சரி செஞ்சு கொடுத்தா படம் வெளியேற போகுது. அதாவது கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் போயிட்டு படத்தை வெளியிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்சார் போர்டு இல்லை வெளியிட முடியாது, இதில் ஒரு மதத்துக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக இந்த படத்தில் காட்சிகள் இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாக இருக்குது. அப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் போன்ற நிகழ்வுகளில் கடுமையான முறையில் மத ரீதியான பிரச்சனை இருக்குது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்து கோயில்களில் போய் இந்து பக்தர்களெல்லாம் திட்டிட்டு வர்றாரு. வெளியே கேட்டால் நான் கிறிஸ்தவருங்கிறாரு. ஆனால் இந்து அறநிலையத்துறை கோயிலெல்லாம் போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அங்கே பாரத் மாதாக்கு ஜெய், ஓம் காளி, ஜெய் காளி இதெல்லாம் சொல்லும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒரு கோயிலுக்குள்ளேயே ரொம்ப கேவலமான முறையில் அசிங்கமாக பேசக்கூடிய நிகழ்வுலாம் நடக்குது. சட்டத்துறை அமைச்சர் கோயில்கள் சுடுகாடுగా போனாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரம், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர். அவருடைய படத்தில் ஒரு மதத்திற்கு எதிரான காட்சிகள் வந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு அதிகாரிகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணை விழிச்சு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டு பொதுவாக அவங்க மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு படத்தில் என்ன ஓடுது ஓடாதெல்லாம் கவனிக்கிறதுலே கிடையாது. அவங்க படம் வெளியே நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இது சென்சார் செஞ்ச படமா செய்யாத படமான்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய கேள்விலாம் எழும். இந்த படம் சர்ச்சைக்குள்ளே படம். இந்த படத்தில் ஏற்கனவே தவறான காட்சிகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, ஹிந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பேசப்பட்டதன் விளைவாக சென்சார் போர்டு அதிகாரிகள் இதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அதன் காரணமாக இந்த படத்துக்கு காட்சிகள், இந்த காட்சிகள்லாம் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை தடை விதிக்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் அவங்க தியேட்டர் கிடைக்கல, பல்வேறு விஷயங்கள் பண்றது அது ஆளுகின்ற அரசு பண்ணலாம். இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா இவங்களே திட்டமிட்டு தான் இந்த படத்துக்கு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உருவாக்குறாங்களோன்னு சொல்லி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டுல சான்றிதழ் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த தேதிக்கு தான் படம் வெளியாக போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட என்ன அவசியம்னு நீதிமன்றோட கேள்வி எழுப்பியிருக்காங்களா சார்? இப்ப இந்த உத்தரவை அடுத்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் படம் வெளியாவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு சார். இல்ல அதுதான், அதாவது எப்படின்னா இவங்களுடைய என்னன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய படம், நடிகர் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் 400-500 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 300 கோடி 400 கோடின்னு இருக்கும். அப்போ அதிகாரிகளே விலை கொடுத்து வாங்கி விடலாம், கைவிட்டு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய சிந்தனையா இருக்கு. இது ஏற்கனவே நடைமுறையில் கூட இருந்திருக்கும். ஆனால் இன்றைய சூழல் இவர் அரசியல்வாதியாகி விட்டார். அவர் அரசியல்வாதியோடைய படம் வருது. அப்போ அந்த படத்தை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் கருத்துக்கள் பேசப்படும் போது அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நிலைமையில சென்சார் போர்டு அதிகாரிகள் இருக்காங்க. ஏற்கனவே உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு நிறைய படங்களை வெளியே விட்ட அதிகாரிகளோட இந்த படத்துக்கு லஞ்சம் வாங்காம தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற விளைவாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதற்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தான் காரணம்.
அவங்க வந்து சரியான முறையில் செஞ்சிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். தேதி அறிவிக்கலாம் பிரச்சனையே கிடையாது. தை மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சித்திரை 1 ரிலீஸ் ஆகுது, ஏதோ ஒரு முக்கியமான தினத்துக்கு வைக்கிறதுனா ஓகே. விஜய் படம் பார்க்கறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் படம் ஓட தான் போகுது. ஆனால் இவர்கள் சட்டத்தை சரிவர மதிக்காமல் தாங்கள்லாம் பணத்தை வச்சு எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் காரணமாக இதை செஞ்சது தப்பு. அந்த தவறுதலை இன்னைக்கு வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல சென்சார் போர்டு அதிகாரிகள் நம்ம பாராட்டி தான் ஆகணும். விஜய் தரப்புல இருந்து ஒரு பெரும் அமைதி இருக்குல்ல, என்ன காரணம் சார்? எப்பயுமே பாசிச்சா பாஜக வெளியே வந்து பேச ஒரு அடக்குமுறை அப்படின்லாம் ஒன்றிய அரசு குற்றம் சொல்லுவாரு. இந்த விஷயத்துல மட்டும் ஒரு அமைதினா என்ன, எப்படி சார்? இல்ல, அவர் இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. அவர் 41 பேர் செத்து போனப்பவே இதே அமைதியா தான் இருந்தாரு. அவர் வந்து அமைதியா இருக்கிறது வழக்கமான ஒன்றுதான். அவர் அமைதியா இல்லாம திடீர்னு நான் வந்து இந்த படத்துக்கு தடை பண்ணிட்டாங்கன்னு எதிர்த்து பேசினாதான் என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். அவர் எந்த போராட்டத்துக்குமே தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டவில்லை, காட்டுறதுக்கான சூழலும் இல்லை. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக பெருந்தலைவர் காமராஜரை வச்சிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாள் அக்டோபர் 2 வந்துச்சு. அவர் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினாரா, இல்லது சின்ன சின்ன தலைவர்களுக்கெல்லாம் வீட்டில் வச்சு ஒரு போட்டோ வச்சு கும்பிட்டு ஒரு செய்தி வெளியிடுவார், அதாச்சும் செஞ்சாருன்னா கிடையாது. அப்போ ஒருத்தரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவரையே மதிக்கக்கூடிய அளவுக்கு நடிகர் விஜய் இல்லை. இவர் அரசியலுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. போராட்ட களத்துக்கு இவர் போகாம தன்னுடைய மண்டபத்துக்கு வந்து போராட்டக்காரர்களை வர சொல்லி பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம நிறைய பார்க்கிறோம். இதுதான் இன்றைய அவருடைய சூழல். அரசியல்வாதியாக அவர் மாறினதுக்கு அப்புறம் பழைய நடைமுறை சென்சார் போர்ட்லையா இருக்கட்டும் எதுலையான இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த படத்தில் வந்து ஆளுங்கட்சியை மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது தவறான காட்சிகள் வந்தக்கூடாதுங்கிறதுல கண்ணு கருத்துமாக சென்சார் போர்டு பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா சர்ச்சையை உருவாக்குறதுக்காகவே சில காட்சிகள் வைக்கப்படுறதா சொல்லப்படுது. சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலம் விளம்பரத்தை தேடி அந்த விளம்பர மூலம் பொருளீட்டல் பண்ணது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் விஸ்வரூபம்னு ஒரு படம் கமலஹாசன் படம் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாகி அதெல்லாம் பேசி பண்ணி அந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை மார்க்கெட்டிங் செய்வதற்கான ஒரு வழிமுறையோ அப்படிங்கிற நிலைமை தான். அதனால தான் இவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. உண்மையாலுமே ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இவரை நம்பி ஒரு 500 கோடி ரூபாய் இன்னும் முதலீடு செய்ய தயாரிப்பாளருக்கு பாதிப்புனா அவர் இறங்கி போராடி இருக்கணும்ல. அவருக்கு ஆதரவாக ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்களா, யாருன்னு தெரியாத நடிகர்கள்லாம் புதுசா வந்து கருத்து சொல்றாங்க. மற்றபடிக்கு இந்த படத்தை பொறுத்தளவிற்கு படக்குழுவினர்களுடைய தவறு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் தவறை சரி செஞ்சுட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க.